சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். உன்னுடைய ஆட்டம் உன்னுடைய பாட்டத்துக்கு முடிவடா. நண்பர்களோட சேர்க்க, நண்பர்களோட குழப்பம், நண்பர்களோட சிரேதம், குழப்ப அறிஞ்சு, பண்ணை அறிஞ்சு, புத்தி அறிஞ்சு, உழைக்கல, பண்ணைத்த வழிநடத்தல, பட்டியல நிக்கிற, குழப்பமாயி கலங்குற, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவு, ஆடாத ஆட்டம் ஆடிதான் நிக்குது, பாடாத பாட்டம் பாடிதான் நிக்குது, இடைஞ்சில நிக்கிறான், கோளாறுல தவிக்கிறான், குடும்பத்துல சிக்கலா, பண்ணைத்துல நிக்கிற, பழி சொல்ல ஆள் இல்ல, வேண சொல்ல ஆள் இருக்கு, மகன் தவறான பாதையில தப்பான தடத்துல போறான். அது உண்மையா போயான்னு கேட்டுக்க. என்ன தப்பா போறான்னு கேளு. என்ன வண்டின்னு கேளா. அப்படின்னா வீட்டுல இருந்து இன்னொரு பையன் கொடுத்து இன்னொரு பையன் வச்சுட்டு அவன் 50,000 கொண்டு 1 லட்சம் இருக்கான். தடிங்க எடுத்து கொடு. ஒரு வருஷத்துல எட்ரா எங்க இருக்கு? அப்ப ஒரு வருஷத்துல 6 லட்சம் ரூபாய் நஷ்டம். கஞ்சா குடிப்பா நான் கேளு. கஞ்சா குடிப்பாப்பா ஒரு தடவை கூட குடிச்சது இல்லையா? கஞ்சா குடிச்சிருக்கிறான். சரிம்மா. குடிப்பான். அது என்ன குடிப்ப? டேய் இங்க இந்த ஏமாத்துறதுக்குலாம் இங்க வேலையே இல்ல. எந்திரிச்சுனா நீ வாங்கிக்குவ. என்ன குடிப்ப? என்ன குடிப்ப? கஞ்சா, பீரு, சிகரெட்டு. என்ன சிகரெட்டு? என்னடா அப்படி இருக்குதாடா? இன்டிமெண்ட். சரி பேசாதீங்க. இன்டிமெண்ட். காதலிச்ச பொண்ணு பேர் என்னன்னு கேளு. என்ன ஊரு பொண்ணு? எங்க ஊர் தான் பெருக்கல்மருத்தூர். வெளியிருந்து போட்டு வெளியில என்ன பொண்ணு மானக்குறை விட்டான். மானக்குறவுல இவனால மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போக போறேன். இந்த வண்டி வச்சு பெரிய பிரச்சனை ஆக போகுது. டேய் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போறியா? ஸ்டேஷனுக்கு போயிடலாமா? அவன் இன்னொரு தப்பு செஞ்சுக்கிறான். காசு எடுத்திருக்கிறான், நகை எடுத்திருக்கிறான், வீட்டுல இருந்து திருடி இருக்கிறான். சொந்த வீட்லயே நகையை காசு திருடி இருக்கிறான். எதுக்கு திருடின? வண்டி வேணும்னா அப்பங்கிட்ட கேட்கணும். நோந்து நில்றா. வண்டி வேணும்னா அப்பங்கிட்ட கேட்டு வாங்குறது. அப்பங்கிட்ட சொல்றது வண்டி இப்படி ஆயிடுச்சுப்பான்னு சரி பண்ணி கொடுப்பான்னு கேட்கறது. கேட்டுக்குங்க. வெள்ளிடாரன்ட்டு வெளியில இப்பனால உனக்கு நிம்மதியே இல்லை. கை கால் மொண்டி கட்டி போட்டுட்டுமா? ஒரு கையும் ஒரு காலும் இவனுக்குலாம் கஞ்சா குடிக்கணுக்கு என்ன இருக்குது அறிவு? ஒரு கை கால் வராம பண்ணிக்கலாம். அவன் எந்த காலேஜ் போறான்? பசங்களோட சேர்ந்து காலேஜ் போகிற பேரில் பணத்தை வாங்கி சுற்றிக்கிட்டு சினிமா தேட்டர் 1 கோடியா அங்கேயும் இங்கே போய் கஞ்சா குடிச்சிக்கிட்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு பிள்ளைங்களை எல்லாம் ராவடி பண்ணிக்கிட்டு திரியிறான். இவனுக்கெல்லாம் வேற நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. ஏன்டா டே உன்னை வெளுத்துப்புற பிறண்டாரன்ட்டு வெளுக்கிறானா வெளுன்னு அடிச்சா மறக்க கூடாது. அப்பா மேலே பாய் இறக்கணும். அதுதான் அப்பா அவனுக்குள்ள இருக்கிற டீலிங்கு. இப்படி வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறா. உன்னை வாடா போடான்னு கூப்பிட்டு தெரியுறான். அப்பனுக்கு என்ன வேலைங்கிறான்? டேய் நீ என்ன பண்ணன்னு என்னால அக்குருட்டா சொல்ல முடியும். நீ என்ன வர்றா? உன் நண்பர்கள் ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க. அது கொலை பண்ற கத்தி. அதனாலதான் ஸ்டேஷனுக்கு போற. அந்த கொலைகாரனுடைய உனக்கு என்ன பேச்சுவார்த்தை? வெயிடா ரெண்டே. அவன் பேர் என்ன?
எத்தி வாட்ட சொல்றேன். டேய் எனக்கு ஒரு தடி கொடு, எனக்கு ஒரு தடி கொடு. ராகேஷ் முடி பார்த்தா அப்படி ஒரு மாதிரியா வெட்டி இருக்கிறான். காதுல ஒரு கடுக்க போட்டுருக்கான். டேய் மொர்ரா, நீ போலன்னு சொன்ன பொய் பேசிட்டு இருக்கிற. டேய் அவனாலதான் இவன் உள்ள போவான். அவன் கூட இன்னும் பேசிட்டு தாக்குறான். அவன் கூட சின்ன வச்சுட்டு தாக்குறான். டேய் நீ கடைசியா எப்ப பேசுன? நோந்து நில்லாயா கேக்குறேன் நானு. போன வாரம் கடைசியா கூட்டு போயிட்டு வண்டி அடிச்சாங்கம்மா. அதான் அந்த இது வண்டி ரிப்பேர் பண்ற அந்த இது அதான் ஹெல்மெட் எடுத்துட்டு போயிட்டாங்க, அடிச்சு விட்டாங்க. மச்சான் வாடா அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கத்தி பட்டா கத்தி ஒன்று இடுப்புல சொல்லிட்டு வராரு. மச்சானை காப்பாத்துறதுக்கு அந்த மச்சான் வராரு. அவனும் எனக்கு கூட சேர்ந்து என்ன வந்து அடிச்சுட்டான். டேய் மோரா, நீ ஆய்முறா, நீ எந்த பொண்ணுங்கிட்ட தப்பு பண்ணீங்க கூட என்னால் சொல்ல முடியும். சரியா? ஒரு பொண்ணுகிட்ட எத்தனை பேர் தப்பு பண்ணலாம்? ஒரு பொண்ணுகிட்ட எத்தனை பேர் தப்பு பண்ணலாம்? ஒரு தடி ஒன்று கொடு, எனக்கு கொடு தடி ஒன்று. அந்த தடி அவங்ககிட்ட கொடு, என்கிட்ட ஒரு தடி கொடு. ஒரு பொண்ணுகிட்ட எத்தனை பேர் தப்பு பண்ணலாம்? ஒருத்தர் பண்ணலாம். ஆனால் அங்கே எத்தனை பேர் நடந்துச்சு தெரியுமா? நான் ஒரு பணம் தான் லவ் பண்ணேன். எத்தனை பேர் தப்பு பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு பொண்ணோட தப்பு நடந்திருக்குது, உன் நண்பர்கள் நீயும் செஞ்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் அந்த பொண்ணை கெடுத்தீங்கன்னு தான் உன்னை கேட்கறேன். உடச்சே கேட்டுட்டேன். நான் அந்த பொண்ணை லவ் விரும்பினமா, ஆனா அந்த பொண்ணு வந்து என்னோட கூட ஃப்ரெண்ட்ஸை விரும்பிட்டாமா. அதுக்கு என்ன பண்ணீங்க? நான் அந்த பொண்ணை செருப்பால் அடிச்சு. அதுக்கு என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணை நான் செருப்பால் அடிச்சு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு என் வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன வந்து அடிச்சு போட்டு அந்த பொண்ணு அவனுக்கு வந்து கூட்டு இந்த பொண்ணு வந்து இந்த பேர் தப்பான பொண்ணு, நீயா லவ் பண்ற சொல்லிட்டு அடிச்சு போட்டு அந்த பொண்ணு அவனுக்கு. எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்க? 5 பேருமா. 5 பேருமே கெடுத்துட்டாங்களான்னு கேளு. தெரியலமா, என்ன வந்து அடிச்சு போட்டு வெய்ய நாளே கெடுத்துட்டாங்களான்னு கேளு. கெடுத்துட்டாங்க நான் இல்லம்மா, என்ன வந்து அடிச்சு போட்டு அந்த பொண்ணு. ஏன் உனக்கு தெரியாதே? டேய் உண்மையில தெரியாது, துளிப்பு அடிச்சுடுவேன். அப்புறமா தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த பொண்ணு தப்பான பொண்ணு. அப்புறமா தான் கேட்டுக்கோ. தெரியுமா, நான் தெரியாம அந்த பொண்ணு. என்ன ஆச்சு? என்ன வாழ்க்கை, என்ன பொழப்பு, என்ன வெங்காய பையா அதிசயமா பத்தி வச்சுக்கிற. பாருங்க, இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேத்துக்கும் ஒரு என்னோட ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி பசங்களை எத்தனையோ பேர் முதலமைச்சர் ஐயா இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திருநங்கையை தப்பு செஞ்சுட்டா மட்டும் திருநங்கை தப்பு செஞ்சுட்டா உடனே திருநங்கையே இவங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறது யசோதால சொல்லிவிட்டீங்க. இப்போ இந்த தப்பு செய்கிற ஆண்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை தரப்போறீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதும், கஞ்சா குடிக்கிறதும், வீட்டில் பெத்தவனுக்கு மரியாதை தராமல் வீட்டில் சொந்த வீட்டில் நகை தடுறதும், பணத்தை எடுக்கிறதும், ஏன் இப்படி பண்ணுறீங்க? பெரிய பெரிய ஆளுங்களாம் என் வீடியோவை பார்க்குறீங்க. நான் ஏதாவது ஒரு அடிச்சுக்கிட்டே நான் தப்புன்னு சொல்கிறீங்க. இவங்களை என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அருள் வாக்குனா என்ன? ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பெத்தவன் கூட்டிகிட்டு வரான். அதை கூட மறைச்சி சொல்கிறதுக்கு காசு வாங்குறதுக்கு நான் எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கணும்? அப்புறம் எதுக்கு நான் கோயில் கட்டி இருக்கணும்? ஒரு வாக்குனா கேட்காம உண்மை உடச்சி சொல்கிறது தான் வாக்கு. குசு குசுன்னு நான் சொல்கிறது பேர் வாக்கு இல்லை. நான் வந்து மறைக்காம தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன தப்பா நினைக்கிறீங்க. முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இப்ப இந்த பையனை நீங்க திருத்தி கொடுங்க. என்ன திட்டுறீங்க பாரு, நீங்களாம் இந்த பையனை திருத்தி கொடுங்க. முதல்ல எத்தனையோ காவலாளிங்க முதலமைச்சர் முதல் கொண்டு பாக்குறீங்க. தயவு செய்து இந்த மாதிரி இந்த கஞ்சா கொடுமையில இருந்து பிள்ளைங்களை காப்பாத்துங்க. உங்களை இருகரம் கூப்பிடுறேன். படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வீணா போகுது. காலேஜ்ல கஞ்சா தயவு செய்து விற்க வேணான்னு ஒரு சட்டத்தை போடுங்க. அப்படி கஞ்சா கையில தொட்டா அவன் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தா அவன் இனிமேல் அந்த கஞ்சாவே தொடக்கூடாது. தப்பு செய்யறது மனிதனோட இயல்பு தான். ஆனா அது எந்தெந்த வயசுல எப்படி செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ தப்பு செய்யலாம். 17 வயசு தான் ஆகுது, கட்டி எடுத்துக்கிட்டு ஆடுறானுங்க, கஞ்சா குடிக்கிறானுங்க, என்னமோ சொன்னா இந்த தப்பெல்லாம் பண்றான். இதை தட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கீங்க? பெத்தவன் மனம் கலங்கி இருக்கிறான். நான் கேட்டால் எனக்கு கெட்டவங்கிறீங்க. அப்புறம் என்ன சாமி அருள்வாக்கு? சும்மா பழத்தை மந்திரிச்சு நீரை மந்திரிச்சு கொடுத்துட்டா போதுமா? இதை தெரிஞ்சுக்கிட்டானா நீ கூப்பிட்டு வந்த? முன்னாடி நின்று மக்கள்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வா. முன்னாடி வந்து நின்று சொல்லு.
இவங்களுக்கு கஷ்டப்பட்டு வண்டியில இருந்து ட்ரெஸ்ல இருந்து படிக்கிற புக்ல இருந்து இவங்களுக்கு சாப்பிட எந்திரிச்சு வாயா, எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வா. சபையில் நின்று பேசுவா. அப்படி வந்து நின்று பேசணும். நின்று பேசு. இவங்களுக்கு பெட்ரோல் வாங்கி தர பட்டை வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான பட்டை. இவங்களாலதான் பெட்ரோல் முக்கால்வாசி பேர் சாவறதுக்கு காரணம் இவங்களாலதான். இந்த மாதிரி பிள்ளை இருக்குதோட செத்து போறதே மேல். இதுங்களால நல்ல சந்தோஷமா அடைய முடியல. 4 பேரோட சந்தோஷம் தலைகாட்டி வெளியில் நடக்க முடியல. அப்புறம் இப்ப பிள்ளைங்களா இந்த என்ன எல்லாம் கட்டிட்டு இருக்கலாம். இதோட சேர்ந்த பொட்டை பிள்ளை வெளியில நடமாட முடிய மாட்டேங்குது. ஒருத்தர் செய்ய தப்புக்காக 10 பேர் பிள்ளைங்க அசிங்கப்பட்டு போகுதுங்க. பயந்து எத்தனை பிள்ளை படிக்காம இருக்குது. இதே ஏன் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு பயந்து படிக்க போக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. அது இங்க வந்து உங்களால அது நடந்திருக்குது. இது எதுனா வந்து இவ்வளவு பெத்தவங்க கஷ்டப்பட்டு சாப்பிடாம நைட்ல தூங்காம அந்த முன்னாடி வா. கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். டேய், இந்த வீடியோ அறிய இந்த மக்கள் அறிய உங்க அப்பங்கால் வந்து நான் செஞ்சதை தப்புன்னு மன்னிப்பு கேள்றா. முதல்ல கேள்றா. இந்த மாதிரி ஒரு பிள்ளையோட கஷ்டத்தை வச்சு சாப்பிட்டு நீட்டி கேள்றா. அப்புறம் கொலை பண்ணணும். நீட்டி கேளு. அதுக்கு கொலை போடணும் கடைசி வரைக்கும். கேளு. கல்புரம் வருது 18ஆம் படி கருப்பு மலை கல்புரம் வருது. சேவனுக்கு சார்மா கை நீட்டு எப்படி? அண்ணி அவன் இவ்வளவு தப்பு பண்ணாலும் சத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான்றதுக்காக அவனை எப்படி நம்புறது? பெத்தவங்க இவ்வளோ அப்படி அவன் தப்பு பண்ணி தவறு செஞ்சிட்டானா அவனுக்கு வந்து இவனுக்கு என்ன தண்டனை தரலாம்? அவனே கேளுங்க, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீயே சொல்ல, என்ன தண்டனை வேணும்? அதுக்கப்புறம் தப்பு பண்ணா என்ன சாமி வதம் பண்றதை என்ன பண்ணிட்டோம் சாமி. கல்புரம் பொறுத்து கல்புரத்தை சொந்த வீட்லயே திருடுறானே. நகையை திருடிட்டான், பணத்தை திருடிட்டான். எவ்வளவு நகை திருடிட்டான்? எத்தனை நகைப்பா? எத்தனை விலை நகை? 6 சவரன் நகை 6 சவரணம், 6 பவுன் நகை. எடுத்து போய் இன்னொரு பையன் இன்னைக்கு 6 லட்சம் ரூபா. அது இல்லாம வீட்டுல வந்து மோதிரம் எடுத்துன்னு போயிட்டான். வீட்டுல இருந்து நம்ம எங்க வீட்டுல இருந்து நீங்க யாருன்னு தெரியாம மோதிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு கேட்ட பிறகு நான் தான் எடுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கொடுத்து அவன் 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு அவன் 50,000 எடுத்துன்னு பொண்ணு 1 லட்சம் கொடுக்குறான் அந்த வண்டி சேல் பண்ணதுக்கு. இன்னுமா அந்த வண்டி சேல் பண்ணல. அப்படியே 6 லட்சம் திருடி செலவு பண்ணியா இன்னும் வண்டி சேல் பண்ணாதான் அப்படியே தான் நின்று வீட்டுல. இந்த கடை கொண்டு விட்டாங்க எடுத்து வெளியே விடு, அங்கே கொண்டு விட்டா அங்கே திங்க விடு. சொல்றத கேளு, நான் சொல்றது நீ கேப்பியா? முன்ன அந்த வண்டி வித்துரு. சரிம்மா. அந்த வண்டியே வேண்டாம். சரிம்மா. அந்த வண்டி இருந்தா இவனை நீ திருத்த முடியாது. சரிம்மா. வண்டி வித்து தொலை. சரிம்மா. வண்டி சேல் பண்ணி தான் விற்க முடியும் போலுக்குது. சீர்படுத்தி வித்து விடு. சரி வண்டி இவன் தொடக்கூடாது. சரி சரி போடுறான் வண்டி. என் அப்பா சொல்லி பேச்சு கேட்டு நன்மை ஒழுக்கமாக்குற. இது கருப்பு சாமி மேல சத்தியம். 18ஆம் படி கருப்பு மேல சத்தியம் பண்ணி கொடுறான். எங்க அப்பா சொல்ற பேச கிட்ட ஒழுங்கா இருக்கும். இது கருத்து நான் சாமி சத்தியம். அறா கல்புரத்தை கால்குலேட். வெறும் வயிற்றுல உள்ள கூட வீட்டு வாசல்ல கட்டிடா. அதான் செஞ்சுக்கிறேன். 1 வாரம் விட்டு அடுத்த வாரம் என்ன வந்து பாரு. சரி. இருக்குது. அது எப்படி நிறைவேற்றி தரேன். விலகிக்கலாம்.